இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்துருப்பீங்க, நிர்மலா அவர்கள் வந்து பப்புவை கதற விட்டாங்க. பட் இது பத்தாது, இதுக்கு இன்னும் நிறையா பேசணும் பிஜேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நாம் பார்த்த வரையில் அண்ணாமலை பாஜக தனது அரசியல் எதிரிகளின் பேச்சுகளுக்காக ஏன் சரியாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, ரெஸ்பான்ஸும் சரியாக இல்லை அப்படின்னு குறித்து நம்மளுடைய பார்வை இது. சரி, பொதுவாக பாஜகவோட புலம்பலும் அதான் அப்படி தான் இருக்குது. அவங்களோட சப்போர்ட்டர்ஸுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் பிஜேபி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரெஸ்பான்ஸும் சரி ரியாக்ஷனும் சரி ஏன் இப்படி ஸ்லோவாக இருக்குது. இப்போ இங்கிலீஷில் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுது, ரியாக்ஷன்றது உடனுக்குடன் பதிலடி கொடுக்கறது. ஸோ அதுதான் அரசியலில் ரொம்ப முக்கியம். இப்போ கருணாநிதியெல்லாம் பார்த்திங்கன்னா உடனுக்குடன் பதில் சொல்கிறதுலாம் மன்னன் அவர் கருணாநிதி. அதில் தான் அரசியலே ஓடிட்டு இருந்தது. பட் இந்த விஷயத்தில் பிஜேபி ஸ்லோவாக தான் இருக்குது. இது என்ன காரணம்னு பார்த்தோன்னா பிஜேபி இதுக்கு முந்தியும் சரி பின்பும் சரி லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி பல்பு வாங்குறது தான் குறியாக இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தோன்னா, அந்த காலத்தில் தமிழிசை பாஜக தலைவராக இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனால் குஷ்பு அப்போது காங்கிரஸில் இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட சொன்னாங்க தமிழிசையை பார்த்து, என்னை பார்க்குறதுக்கு நான் வந்தேன்னா 1000 பேர் வருவாங்க என்னை பார்க்குறதுக்கு, உன்னை பார்க்குறதுக்கு எவன் வருவான் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே இவங்க கவனம் இருந்தாங்க தமிழிசை. நல்லா பதிலடியும் சொன்னோன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீ நடிகை அவன் பார்த்து வராங்க, நான் ஒரு டாக்டர், இன்னும் உயிரை காப்பாற்ற முடியுமா மாதிரி திரும்பி கேட்க வேண்டியது, பதில் கொடுக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி இவனுக்குலாம் உடனுக்குடன் பதில் சொல்கிறதுல பிஜேபி ரொம்ப ஸ்லோ தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆனோம். பட் இதுக்கான நிறைய காரணங்கள் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி. ஸோ தனி மனிதனை நம்பி கிடையாது கட்சியோட சித்தாந்தம் வச்சு தான் கட்சி அந்த காலத்துலேருந்து உருவாயிருக்கு. ஆர்எஸ்எஸ் தாய், பிஜேபி அதன் குழந்தை. ஸோ அதே பாணியில் தான் கட்சியும் மேலே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணி இது பண்ணுறதுலாம் அவங்க கை கலை கிடையாது. எக்ஸாம்பிள் சொன்னால், வாஜ்பாய் 2000 வருஷம் இவரை மோடியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார் குஜராத் மாநிலத்துக்கு. அது வரைக்கும் மோடி யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. காஷ்மீரில் போய் போராட்டம் பண்ணியிருக்காரு இவரோட சேர்ந்து. பட் சும்மா பண்ணாலே அவர் அமைதியாக இருந்தார் மோடி. அது தனியாக போய் பண்ணலாம் அவர் எதுவுமே போயிட்டு. அந்த மாதிரி அவர் அமைதியாக இருக்கிறதெல்லாம் அவரே விரும்புகிறார். மோடியுமே பார்த்தோம்னா பேட்டி கொடுக்குறதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடெலாம் ரொம்ப கிடையாது. அதை தவிர்க்க செய்கிறார் அவர். பிஜேபியை பொறுத்தவரை கட்சியோட ரெக்கக்னைஸ்டு ஸ்பீக்கர் தான் பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கோட்பாடு. பட் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டபடி பேசி பல்பு வாங்குறதுல குறியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நூபூர் சர்மாவே எடுத்துங்க. கண்டபடி பேசி கடைசியில் ஒரு பாவமாக ஒரு டைலரோட உயிர் தான் போச்சு. அப்போ லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அப்பாவி உயிர் தேவையில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சைட்லேயும் ஆகிட்டாங்க, எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஆனால் இந்த அமைதியாக பேசுறது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுன்னு கவனித்து பார்த்தோம்னா இதுதான் விவசாய போராட்டமே பெரிய லெவலில் எடுபட்டுது. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் அந்த லாவே, நல்லது பண்ணக்கூடிய லாவே இதுவாகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பிஜேபி இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணணும். பட் அவங்க அதை பற்றி அக்கறையாகவும் இல்லை. இப்போ நூபூர் சர்மா பேசி சைட்லைன் ஆகிட்டாங்க கட்சியை விட்டு. அதுவே மக்களுக்கெல்லாம் பயமாகிடுச்சு. மக்கள் தங்களும் உரங்கட்டுறாங்களோன்னு பயம் மக்களுக்கெல்லாம் மற்றவங்களாம் வந்துடுச்சு. அதனால அவங்களுமே அமைதியாக இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையே சொல்லியிருக்காரு தொண்டர்களை பார்த்து, அமைதியாக இருங்க, பயத்தகராறுலாம் தேவையே இல்லை, சவுண்ட் விட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கட்சி வேலையை கவனிங்கன்னு இருக்காரு. அதுவுமே ஒரு காரணம். இன்னொன்று பிஜேபி பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது. ஸோ என்ன கருத்து சொன்னாலும் திருச்சி சொல்கிறதுக்கு மீடியா ரெடியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஏன் சொல்லி பிரச்சனை மாட்டிக்கிறத விட கவனம் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு பிஜேபியோட கோட்பாடாக இருக்குது. ஏன்னா பிஜேபி கருத்து சொன்னோன்னா எல்லாம் வேற மாதிரி திருச்சி சொல்லி பெரிய இஷ்யூ ஆக்கி ஒன்று பயங்கரமாக பெருசாகிடுறாங்க பிஜேபி சொன்னா. பட் அதே பார்த்தோம்னா மறுபடியும் தேசிய கட்சி அது பொறுப்பாக தான் பேசி ஆகணும். இதே சோனியா காந்தி குஜராத் பிரச்சாரத்தும் போது மோடியை மர்ச்சன்ட் ஆஃப் டெத், மரணத்தின் வியாபாரி அப்படின்னு பேசினதோட சரி, அவ்வளோதான். காங்கிரஸ் எழுந்துக்கவே முடியல குஜராத்லேருந்து. 25 இயர்ஸ் ஆக போகிறது காங்கிரஸ் பதவிக்கு குஜராத்தில். ஸோ அது மாதிரி தான் நடக்கிறது. ஸோ ஆனால் பிஜேபி பொறுத்தவரை பொறுப்போட பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட ரத்தத்திலே ஊறி இருக்கு. அதான் இன்கல்கேட் பண்ணுறாங்க. அது கல்யாண் ராமன்லாம் பேசினாரு, அவரை பார்த்தீங்கன்னா சைட்லைன் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க அவர் கல்யாண் ராமன். ஸோ அந்த மாதிரி பிஜேபி பொறுத்தவரை நல்லா பேசுறதுக்கும் பயிற்சி கொடுக்கணும் தொண்டர்களுக்கு. அது இன்னும் டைம் ஆகும் நினைக்கிறோம். பட் டெஃபினட்டாக குவிக்காக ரியாக்ஷன் கொடுக்கணும். அது கொடுத்தா நல்லது. பட் இது மாதிரி பழைய காரணங்கள்லாம் இருக்குது பிஜேபிக்கு. அதனால தான் அமைதியாக இருக்காங்க. ஜெய்ஹிந்த்.